வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலா மிஷன். இன்றைக்கி நம்ம ஃபைனலாக குரூப் 2ஓட தமிழ் கொஸ்டின் பேப்பர் 100 பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரியே இதுவும் முக்கியமானது. நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்க்காக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, குரூப் 2க்காக ஸ்பெஷலாக மட்டுமே. ஸோ அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரம். இவர் தான் நம்ம தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கிறோம். நெக்ஸ்ட்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க. மழவன் அப்படின்னா நம்மளுக்கு வீரனை குறிக்கும். மல்லன் அப்படின்னா இளைஞனை குறிக்கும். மழுங்குதல் அப்படின்னா கெடுதல் வரும். மல்குதல் அப்படின்னா குறைதல் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒளி வேறுபாடு அறிந்த சரியான பொருளை இது பண்ண சொல்லியிருக்காங்க. உலை கொடுத்துருக்காங்க, சின்னலையும் பெரியலையும் கொடுத்துட்டு இதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க. உலையில் சின்னலை வந்தால் கொல்லனோட உலை, அதாவது நம்ம அந்த அருவாள் இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கான இடம் பேர் உலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கொல்லன் உலை வரும். இதே பெரியலை வந்ததுன்னா நம்மளுக்கு பிடரி மயிர் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நில்லா உலகம் புளிய நெறித்தே போல். இதில் உவமையாக விளக்கும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பண்ணால் நிலையாமை அப்படின்னு வரும். அதாவது நில்லா உலகம் அப்படின்னால நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போது நில்லா உலகம் அப்படின்னா நிலையாமைங்கிறத குறிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நீருக்குள் பாசி போல. பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நீருக்குள் பாசி போல அப்படின்னா ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அப்போது இதில் கொடுத்துருக்க சென்டென்ஸில் இதுக்கு சரியாக பொருந்துறது அப்படின்னா அறிவழகரும் தமிழ்ச்செல்வனும் உற்ற நண்பர்கள் அப்படிங்கிறது இதுக்கு சரியாக பொருந்தும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயுமே அகர வரிசையிலேருந்து 2 கொஸ்டின் வந்துடுது. ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே க வந்துட்டுச்சு, 2வது எழுத்தும் ரே கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் 3வது எழுத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். க வரிசையில் எப்பவுமே ஆர்டரில் வரும். அடுத்தது ஞ வரிசையில் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி ச ந த ந அதுக்கப்புறம் வர எழுத்துல பார்த்தீங்கன்னா இத்து வந்திருக்கு, இத்துக்கு அப்புறம் இன்னு வந்திருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் அகர வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஏங்கிறது ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வர எழுத்தை வச்சு நம்மளுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி வருது. நெக்ஸ்ட் பாருங்கள், காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல. இந்த ஊமைக்கு ஏற்ற தொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் மோஸ்ட்டாக இவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறது ஊமைக்கு ஏற்ற பொருள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம்லேயும் அந்த இதில் நிறையா பேர் மிஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நிறையா பேர் ஆன்சர் தெரியல. ஸோ இதுலேயும் ஊமைக்கு நிறையா பொருள் கேட்டிருக்காங்க. இதுக்காகவே ஸ்பெஷலாக இந்த ஊமைக்கும் அதுக்கான பொருளும் நம்ம தனியாக ஆன்சர் போடுவோம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல் அப்படின்னா, ஸோ மயில் ஆடுது அப்படின்னா அதை பார்த்து வான்கோழியும் ஆடுமா. அப்படி ஆடினாலும் அது மாதிரி ஆட முடியாது அப்படின்னு பொருள் வரும். ஸோ அதை பொறுத்து இதில் என்ன பொருள் மீனிங் பொருந்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடின உழைப்பை மேற்கொண்டாலும் மணியினை போல என்னால் உயர முடியவில்லை அப்படின்னு. ஸோ இவனை மாதிரி நான் பண்ணாலும் என்னால் அது மாதிரி ஆக முடியல அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்கும். அப்போது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வேர் சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆண்ட அப்படின்னா இப்போ வேர் சொல்னால் நம்மளுக்கு கட்டளை வாக்கியமாக வரணும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்ட அப்படின்னா ஆள் அப்படிங்கிறது சரியான பொருளாக இருக்கும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதுக்கும் வேர் சொல். அப்போ வேர் சொல் இதோட 2வது கொஸ்டினாக வந்துருச்சு. ஓடிய அப்படிங்கிறது நம்மளுக்கு கட்டளை சொல்லாம் என்ன வருது அப்படின்னு பாருங்கள், ஓடு அப்படின்னு வரும். அதே மாதிரி வேர் சொல்லுங்கிறது நம்மளுக்கு 2, 6, 3 எழுத்தில் தான் வரும். ஸோ 4 அந்த மாதிரி வந்ததுனாலே நம்மளை இதுக்கு ஆன்சர் கிடையாது அப்படின்னு நீங்கள் கரெக்டாக அது பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உன், பூன், கான் இது எல்லாமே ஒரு செய்வினை வாக்கியமாக இருக்குது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா இந்த கானை தான் மோஸ்ட்டாக செலக்ட் பண்ணுவோம். அது கிடையாது. உன், பூன், கான் எல்லாமே செய்வினையாக வருது. கண் அப்படிங்கிறது நம்மளுக்கு சினைப்பெயரில் வந்திருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், குட்டி திருவாசகம் என்னும் அடைமொழியை கொண்ட நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான கொஸ்டின். குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படுவது திருக்கருவை 10 அந்தாதி. இதை தான் நம்ம குட்டி திருவாசகம் அப்படின்னு அழைக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், திருத்தொண்ட மாக்கதை என்னும் அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருத்தொண்டை மாக்கதை அப்படின்னா நம்ம பெரிய புராணத்தை தான் சொல்லுவோம். ஸோ இது முக்கியமானது. எல்லா கொஸ்டின்லையுமே பெரிய புராணத்துலேருந்து முக்கியமாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சின்னூல் என்று அடைமொழியை கொண்ட நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சின்னூல் அப்படின்னா நம்மளுக்கு நேமிநிதம் அப்படிங்கிற நூலுக்கு தான் சின்னூல் அப்படின்னு வரும்.
ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்மளுக்கு சிறப்பு பெயர்கள், அந்த நூலுக்கு உரிய சிறப்பு பெயர்களை வந்து முக்கியமாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் அதை நல்லா வந்து பார்த்துக்க வேண்டியது முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தவறான சொற்றொடரை வந்து நீக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா சென்டென்ஸையும் பார்ப்போம். உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வா கடவுளே நீ வாருமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நாம் பிறமொழியில் உள்ள நூல்களை நன்கு கற்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழர்கள் அறிந்தவர் வாழ்வின் இலக்கணம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சுத்தமாக வந்து பொருந்தாதது, ஏன்னா ஃபுல்லாக மாறி மாறி இருக்குது அண்டு பொருள் தராததாகவும் இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து செய்வினை சொற்றொடரை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. செய்வினை சொற்றொடர்னா ஒருத்தங்க வந்து ஒரு செயலை செஞ்சதை வந்து குறிக்கும். அப்போது இதுக்கு ஆன்சர் பாருங்க, கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் வந்து செய்வினையில் எழுவாய் முதல்ல இருக்கிறதும் வந்து முக்கியமானது. அடுத்தது பாருங்க, சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்லியிருக்காங்க. ஒரு தொடரில் உள்ள வார்த்தைகள்லாம் வந்து மாறி மாறி போட்டு அதை சரியாக அமைக்க, அந்த வாக்கியத்தை வந்து அமைக்க சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து சரியாக அமைஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு கிழத்தால் வானையும் எட்டுவாள் பெண் அப்படிங்கிறது எதுக்கு சரியான விடையாக வந்திருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆங்கில வார்த்தையும் அதுக்கான தமிழ் வார்த்தையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. மேரண்ட் அப்படின்னா குறைபாடு அப்படின்னு வரும். மார்பிள் அப்படின்னா சிற்பங்கள் வரும். மார்ச் அப்படின்னா பவனி, அந்த மார்ச் போவாங்க பார்த்தீங்களா. மேர் அப்படின்னா கெடு அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, தோன்றுக என்பதன் இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. தோன்றுக லாஸ்ட் இந்த க இய இதெல்லாம் முடிஞ்சாலே நம்மளுக்கு வியங்கோல் வினைமுற்று. இதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, க இய இயர் அப்படின்னு முடிஞ்சால் அது வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு வரும். இந்த வாழ்க இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக கேட்குற கொஸ்டின். தோன்றுகக்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, வியங்கோல் வினைமுற்று இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, நெடுநாவாய். நெடுநாவாய் வந்து பிரிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நெடுமை ப்ளஸ் நாவாய் அப்படின்னு வரும். இதே இது நம்ம வந்து இலக்கண குறிப்பில் கேட்டால் பண்பு தொகையில் வந்து வரும். இந்த மை வந்து இதில் மறைஞ்சு வருது பார்த்தீங்களா, அப்போ இது பண்பு தொகையில் வரும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஆழ்வார்களையும் அவங்க எழுதின நூல்களையும் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்டாக அந்த ஆழ்வார்கள் பற்றிலாம் புக்கில் இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் வீடியோஸ்லேயே பார்த்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்க வச்சுக்கிறது முக்கியமானது. 12 ஆழ்வார்களும் அவங்களோட நூல்களையும் வந்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் ஒரு ஆழ்வார்களும் அவங்களோட நூல்களும் வந்துடுச்சு. வேணால் நம்மளே வந்து ஒரு வீடியோ இதுக்காக வந்து போடுவோம். ஸோ ஆன்சர் பாருங்கள், நம்மாழ்வார் எழுதியது திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் எழுதினது பெருமாள் திருமொழி, திருமங்கை ஆழ்வார் எழுதினது திருவாய்மொழி, குலசேகர் ஆழ்வார் எழுதினது சிறிய திருமடல். அப்போ ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளடியில் அடிகோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. தொடுகடல் முத்து வெண்சங்கு மெங்கும், இதுக்கான விளக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. தொடுகடல் வந்து நம்மளுக்கு வினைத்தொகையில் வந்து வரும். அந்த முத்தும் வெண்சங்கும் மெங்கும் அப்படிங்கிறது வந்து எண்ணமையில் வந்து வரும். ஸோ இந்த உம்மு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக வந்ததுன்னா அது எண்ணமை. அதே மாதிரி தொடுகடல் பாருங்க, இது வந்து முக்காலத்துக்கும் பொருந்துறதா வரும். அப்போ வினைத்தொகையில் வந்து வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் பி, வினைத்தொகை எண்ணுமைங்கிறது வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, ஓங்க என்னும் வேசொலோட வினைங்கோல் வினைமுற்று வந்து கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம வினைங்கோல் வினைமுற்றுனா என்னன்னு பார்த்துருக்கோம். க இயர் அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட்டு காலம் முடிகிற மாதிரி பார்க்கணும். அப்போ ஓங்குக அப்படிங்கிறது தான் வந்து வியங்கோல் வினைமுற்று. நெக்ஸ்ட் பாருங்கள், உழு என்னும் சொல்லோட வியங்கோல் வினைமுற்று கேட்டிருக்காங்க. அப்போ லாஸ்ட்டு க வர மாதிரி பாருங்கள், உழுக அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அப்போது இது சரியான ஆன்சராக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொடு என்னும் வேர் சொல்லோட தொழில் பெயரை வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தொழில் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அல்லு தலில் வந்து முடிகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு இல்லையில் முடிஞ்சாலே அது மோஸ்ட்டாக தொழில் பெயர் தான், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ கொடுங்கிறதுக்கு கொடுத்தல் அப்படிங்கிறதுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒளி என்னும் வேர் சொல்லோட வியங்கோல் வினைமுற்று. இதுலேயே நம்மளுக்கு வியங்கோல் வினைமுற்று இது ஒரு 3 + 1 4 வந்து கேட்டிருக்காங்க. அப்போது ஒளிங்கிறதுக்கு ஒலிக்க அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், அடுத்தது வந்து அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம அகர வரிசைனா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சரை பார்த்துலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, நலன், நாளம், நிலம், நீளம் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க. மாயோன்னா நம்மளுக்கு வந்து இறைவனை வந்து குறிக்கும். அந்த இறைவன் வந்து கருமை நிறையுடையவன். மாயோன்கிறது கருமை நிறமுடையவன் அப்படின்னு வரும். அதே மாதிரி மடங்கள் அப்படின்னா இயமனின் ஏவலன் அப்படின்னு சரியாக பொருள் வரும். அடுத்தது நின்வயின் அப்படின்னா நம்மளுக்கு உன்னிடம் அப்படின்னு பொருள் வரும். அதே மாதிரி செயிர் அப்படின்னா குற்றம் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
அடுத்தது போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் கொடுத்துருக்க நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே 7ஆவது வந்து நம்மளுக்கு நீதி நூலில் வந்துடும். அடுத்தது இதில் வந்து எது வந்து புறப்பொருள் சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா களவழி 40 வந்து சரியாக வரும். அப்போ களவழி 40ங்கிறது வந்து போர்க்களம் பற்றி பாடுறதும் அண்ட் வந்து புறநூலில் வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், கடன்பட்டார் நெஞ்சம் போல் டேஷ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலக்கம் அப்படின்னு முடியும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பகலவனை கண்ட பனி போல் ஆயிற்று துன்பம், இதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காலையில் வந்து சூரியன் வந்தோடனே பனி எப்படி வந்து டக்குன்னு உருகிடுதோ அதே மாதிரி இது வந்து டக்குன்னு போயிடுது அப்படின்னு வரும். அப்போ உடன் நீங்கியது அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. கவிஞர்களும் அவங்களோட நூல்களும் வந்து கேட்டிருக்காங்க. பண்டிதமணி கதிரேசர் செட்டியார் எழுதியது வந்து உதயன சரிதம் அப்படின்னு வரும். அதே மாதிரி காசு பிள்ளை எழுதியது பழந்தமிழர் நாகரிகம், மறைமொழி அடிகள் எழுதியது வந்து அறிவுரை கொத்து அப்படின்னு வரும். அதே மாதிரி எஸ் வையாபுரி பிள்ளை எழுதியது காவிய காலம். இந்த மறைமறை அடிகளை வந்து நம்மளுக்கு முக்கியமானது, ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக அதிகமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட நூலை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிறது முக்கியமானது. இப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி பொறுத்துக்க தான் கேட்டிருக்காங்க. திருவிக்கா எழுதியது இளமை விருந்து, ராகவையங்கர் எழுதியது சேரன் செங்குட்டுவன், அதே மாதிரி ராகவையங்கர் எழுதியது புவி 70, அதே மாதிரி ஆறுமுக நாவலர் எழுதியது பைபிள் மொழிபெயர்ப்பு. அண்ட் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது வந்து அகரவரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. 2 கொஸ்டினுமே அகரவரிசைப்படி தான் இருக்குது. ஸோ டைரக்ட் ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி வருது. உகிர், உழிஞ்சு, உய்த்து, உழிங்கை அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது தலை, தாழை, துகள், தெளிவு அப்படின்னு வந்திருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், நூல்களையும் நூல் ஆசிரியர்களும் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. வேங்கையின் மைந்தன் எழுதியது வந்து அகிலன், அதே மாதிரி துளசி மாடம் எழுதியது வந்து நான் பார்த்த சாரதி, ராஜபேரிகை எழுதியது வந்து சால் தாண்டில்யன், அதே மாதிரி மகாநதி எழுதியது பிரபஞ்சன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பொறையெனப்படுவது போற்றாரை பொறுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே நம்ம வந்து பொறுத்தல் அப்படிங்கிறது வந்து விடையாக இருக்கா, அப்போது பொறையெனப்படுவது எது அப்படிங்கிறது கொஸ்டினாக வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், மதுரகவி என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மதுரகவி அப்படின்னு அழைக்கப்படுவது பாஸ்கரதாஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மண்ணுயிர்க்கெல்லாம் வரம் மரம் தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மரம் தாளுங்கிறது நம்மளுக்கு விடையாக வந்திருக்கு. அப்போது மண்ணுயிர்க்கெல்லாம் வரம் எது அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், எதுக்கு வந்து எதிர் சொல் இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ என் பொருள் அப்படின்னா நுண்பொருள்ங்கிறது வந்து எதிர் சொல்லோட வந்திருக்கு. அதே மாதிரி கடை கொட்க அப்படிங்கிறதுக்கு இடை கொட்க அப்படிங்கிறது வந்து சரியான எதிர் சொல்லோட வந்திருக்கு. அதே மாதிரி முகம் நக அப்படிங்கிறதுக்கு அகம் நக அப்படின்னு வந்திருக்கு. அப்போது ஊர் அப்படிங்கிறதுக்கு வந்து துன்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எதிர் சொல்லோட வராதது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினில் மோஸ்ட்டாக இலக்கணம் பேஸ்டு கொஸ்டினாக வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து முன்னாடி வந்து கேட்ட கொஸ்டின். ஸோ கொஸ்டின் பாருங்கள், கீழிருந்து கீழல்லார் கீழல்லவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் பாருங்கள், கீழல்லவார் நம்மளுக்கு ஆன்சராக வந்துடும். அப்போது கீழிருந்து கீழல்லார் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஸ்டினாக வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், எல்லற்க என்றும் எளியர் என்று என் பெருனம், இந்த தொடரில் வந்து என்ன வந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முற்றும் மோனை வந்து அமைஞ்சிருக்கு. மோனைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து வந்து ஒன்றே வருது. அந்த சென்டென்ஸை ஃபுல்லாகவே நம்மளுக்கு மோனை வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் முற்றும் மோனை அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள், எள்ளு, என்றும், எளியர், என்று, இது எல்லாத்துலேயுமே வந்து ஏங்கிற எழுத்து வந்து முதல்ல வந்திருக்கா. அப்போது அதுக்கு முற்றும் மோனை அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான இலக்கண குறிப்பு. இப்போ மலையுச்சி அப்படிங்கிறது வந்து 6ஆம் வேற்றுமை தொகை, நல்லறம் அப்படிங்கிறது வந்து பண்பு தொகை, தொழுதோர் வந்து வினையாளனையும் பெயர், கரை கண்ட அப்படிங்கிறது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. ஸோ நம்மளுக்கு வேற்றுமை தொகையெல்லாம் வந்து எல்லாம் தெரியும். 6ஆம் வேற்றுமை தொகையில் வந்து என்ன உறுப்பு வரும், அது வந்து எப்படி மறைஞ்சு வரும்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நல்லறம் அப்படின்னா நன்மை ப்ளஸ் அறம், அந்த பண்பு தொகையை வந்து குறிக்கிறது. வினையாளனையும் பெயர் அப்படின்னா ஒரு வினையை செஞ்சவங்களோட பெயர் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றலின் நன்ற, இந்த குறள் அமைஞ்சுள்ள என்ன எதுகை அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுகை அப்படிங்கிறது வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வருது. அப்போ தோன்றின் தோன்றின் அப்படிங்கிறதுல வந்து இன்னும் வந்து ஒன்றி வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து எதுகையில் வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி.
அடுத்தது பாருங்க, ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோனாகுதல் தந்தைக்கு கடனே. இந்த பாடல் அமைந்துள்ள தொடை அடிகளின்படி சரியான விடையை வந்து சுட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அடி எதுகையும் அடி இயைபும் வந்துள்ளங்கிறது வந்து ஆன்சர். எதுகைன்னா நம்ம இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது, ஈன்று சான்றோர் இது ஒன்றா வந்திருக்கு. அதே மாதிரி இயைபு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் உள்ள எழுத்தோ அல்லது வார்த்தையோ ஒன்றி வருது. கடனே கடனேன்னு ஒன்றி வருது பார்த்தீங்களா. அப்போது அடி எதுகையும் வந்திருக்கு, அடி இயைபும் வந்திருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையம் வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு விலங்கும் அதுக்கான சவுண்டும். புறா வந்து குணுகும், வண்டு இறையும், ஆந்தை அலரும், பன்றி வந்து கத்தும்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அடுத்தது பாருங்கள், பொருந்தா இணையம் வந்து கேட்டிருக்காங்க. டைரக்ட் ஆன்சரை பார்த்துடலாம். மகால்கிறதுக்கு வந்து மனை, இது வந்து பொருந்தாதது. அடுத்தது கீழ் குறிப்பிட்டுள்ள பாடலில் வந்து சரியான எதிர்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஆன்சர் பார்த்துடலாம். ஆழி அப்படின்னா விரும்பின் அப்படிங்கிறது சரியான எதிர்ச்சொல்லாக வரும். அடுத்தது சரியான எதிர்ச்சொல் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து எதிர்ச்சொல்லோடு இருக்குது. நம்ம ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் ஆப்ஷன் பி, கடைக்கொட்க அப்படிங்கிறதுக்கு கடைசியல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதிர்ச்சொல்லாக அமையாதது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், வேர்ச்சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தேடிய அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன வேர்ச்சொல் அப்படின்னா தேடி அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிறமொழி சொற்கள்லாம் நம்மளுக்கு முன்னாடி ஓல்டு புக்கில் இந்த மாதிரி மோஸ்ட்டாக வரும். ஸோ இதுக்கு டைரக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு அச்சம் சிக்கலா அப்படின்னு வரும். ஏன்னா பிரச்சனையா அப்படிங்கிறதுலாம் வந்து பிறமொழி சொல்ல வருது. அதே மாதிரி சிபாரிசுங்கிறதும் வந்து பிறமொழி சொல்லு தான். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து இந்த இலக்கண குறிப்பு வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. எல்லா வேற்றுமை தொகையும் அதுக்கானதை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வேற்றுமை தொகைங்கிறது வந்து 8 வேற்றுமை உறுப்பு இருக்குது. ஃபஸ்ட்டும் 8ம் வந்து வேற்றுமை உறுப்பு கிடையாது. அப்போது ஐ, ஆல், கூ, இன், அது, கண் அப்படின்னு மொத்தம் 6 வேற்றுமை வந்து ஆர்டராக வரும். ஸோ இந்த வேற்றுமை உறுப்புகள்லாம் ஒரு வார்த்தையில் வரும்போது மறைஞ்சி வர்றது தான் வந்து நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னு வரும். அது எந்தெந்த வார்த்தை மறைஞ்சி வந்திருக்குங்கிறத பொறுத்து நம்மளுக்கு எத்தனாவது வேற்றுமை உறுப்பு மறையும் அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஊர் நீங்கினான் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 4ஆம் வேற்றுமை தொகையில் வரும். அதே மாதிரி வளவன் சட்டை அப்படிங்கிறது வந்து 6ஆம் வேற்றுமையில் வரும். வேலன் மகன்கிறது வந்து 7ஆம் வேற்றுமை. குகைப்புலி அப்படிங்கிறது வந்து 5ஆம் வேற்றுமை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஓதலேர் சிறந்தது ஒழுக்கமுடைமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு மோஸ்ட்டாக காமனாக என்னென்னா ஒழுக்கமுடைமையை வந்து ஆன்சராக வச்சுக்கிட்டு ஓதலில் சிறந்தது எது அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி கொடுக்காம ஒழுக்கமுடையை வந்து கொஸ்டினாக வச்சு கேட்டிருக்காங்க. ஒழுக்கமுடைமை எவ்வளவு சிறப்பு பெற்றது அப்படின்னு வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், இலக்கணமும் அதுக்கான எடுத்துக்காட்டும் வந்து கொடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. இடைக்கரடக்கல் இது வந்து இப்போ நம்மளுக்குள்ள நியூ புக்லேயும் வந்து இருக்குது. இடக்கரடக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் கழுவி வந்தான். குழுவுக்குறிங்கிறது வந்து அதாவது குழுவுக்குறினா இப்போ ஒரு கும்பலுக்கு மட்டுமே தெரிஞ்சது, சில தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டுமே சில வார்த்தைகள்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து நம்ம குழுவுக்குறி அப்படின்னு வரும். அதே மாதிரி மங்களம் அப்படின்னா இறைவனடி சேர்ந்தார், இறந்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு ஒரு மங்களத்தோடு சொல்கிறது அப்படின்னு வரும். அடுத்தது இலக்கணம் உடையது அப்படிங்கிறது வந்து நிலம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சந்திப்புலை இல்லாத வந்து தொடர வந்து தெரிஞ்சிருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஆன்சரை பார்த்துலாம். இயற்கை பிரிவுகள் செயற்கை பிரிவுகளாய் தீமை விளைவித்தலை கண்டான். இந்த இடத்துல செயற்கை அதுக்கப்புறம் இப்போ வரும். அதே மாதிரி பிரிவுகளாயத்துக்கு பக்கத்தில் இத்து வரணும். அதே மாதிரி விளைதலை அதுக்கப்புறமும் வந்து இக்கு வரணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வேர்ச்சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினில் வேர்ச்சொல் தான் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நல்கிய அப்படிங்கிறதுக்கு வந்து நல்கு அப்படிங்கிறது வந்து சரியான வேர்ச்சொல்லாக அமையும். அடுத்தது ஊமையால் விளக்கப்பெறும் பொருள் வந்து கேட்டிருக்காங்க. ஊமை கண்ட கனவு போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஊமை கண்ட கனவுனா அவங்களாட்டி அதை பார்க்க முடியும், பட் ஆனால் அது வந்து வெளில நம்மளுக்கு சொல்ல முடியாது. அப்போது தவிப்பு கூற இயலாமை அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்கள், விளம்பல் என்ற சொல்லோட பெயர் சொல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக அள்ளு தள்ளில் முடிஞ்சாலே இது தொழில் பெயர்னு சொல்லியிருக்கோம். அப்போ விளம்பல்ங்கிறது வந்து தொழில் பெயரில் வந்து வருது. அடுத்தது பாருங்கள், வேர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. அஞ்சுவது அப்படிங்கிறதுக்கு வந்து அஞ்சு அப்படிங்கிறது வந்து வேர்ச்சொல்லாக அமையும். அடுத்தது சாண்டல் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சாண்டல்னா நம்மளுக்கு மணல் அப்படின்னு பொருள் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது செயபாட்டு வினை கேட்டிருக்காங்க. செயபாட்டு வினைனாலே நம்மளுக்கு கடைசியில் பட்டது அப்படின்னு வரணும். அப்போ தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜனால் கட்டப்பட்டதுங்கிறது வந்து சரியான விடை. அடுத்தது பாருங்க, எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதியை எல்லோரும் போற்றுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உடன்பாட்டு வாக்கியத்தில் வந்து வரும்.
அடுத்தது பிறவினை சுற்றத்தார் வந்து கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு செய்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து குறிக்கிறது தான் பிறவினை அப்படின்னு வரும். அப்போ மாதவி நடனம் கற்பித்தாள் அப்படின்னு வருது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது தன்வினை வாக்கியம் வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. டைரக்ட் ஆன்சர் பார்த்தலாம். பூவிழி பெரிய புராணம் பயின்றாள், தான் செஞ்சதை வந்து வருது. அப்போது பூவிழி பெரிய புராணம் பயின்றாளுங்கிறது வந்து சரியான விடை. அடுத்தது பொருத்தமான இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. முகநக, அகநக, நட்பு இதில் வந்து அடிக்கோட்டுட்டதுக்கு சரியான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. முகநக அப்படிங்கிறது வந்து வினையச்சதும், அதே மாதிரி அகநகங்கிறது வந்து வினையச்சத்தில் தான் வரும். நட்புங்கிறது வந்து நம்மளுக்கு தொழில் பெயரில் வந்து வரும். அழுதல்லில் வந்தாலும் தொழில் பெயர் தான், இதுவும் வந்து தொழில் பெயரில் அடங்கிறது தான். அடுத்தது வேஜர் என்று ஆங்கில சொல்லின் சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கூலி வாங்குபவர் அப்படின்னு சரியான பொருள் வரும். அடுத்து பாருங்க, மொழிக்கு இறுதியாக வரும் சரியான மெய்யெழு தொடரை வந்து குறிப்பிட சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6th செகண்ட் டேர்மில் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து இதுக்கானதை வந்து நடத்தி ஒரு 10 மினிட்ஸில் இலக்கண பார்ட்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் நல்லா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு சரியான விடை ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் உள்ள வார்த்தைகளை வந்து மாற்றி எழுதி சரியாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. தீதும் நன்றும் பிறத்தர வாரா அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது பாருங்கள், செயற்பாட்டு வினை தான். செயற்பாட்டு வினைனாலே நம்மளுக்கு லாஸ்ட்டு பட்டது அப்படின்னு வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பொருந்தாத இணையை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. அரும்புனா மொட்டு அப்படின்னு குறிக்கும். அதே மாதிரி முகைனா மலர், அலர்னா வீணு வரும். அப்போ அறிவைனா தெருவைன்னு கொடுத்துருக்காங்க. எது தவறு. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரிக்க சொல்லியிருக்காங்க. புக்கேன்கிறது வந்து புக்கு ப்ளஸ் எண். இதில் வந்து நம்மளுக்கு பகுதி எப்போவுமே நம்மளுக்கு கட்டளை வாக்கியமாக தான் வந்து வரணும். அண்டு பொருள் தரதாகவும் வந்து இருக்கணும். அடுத்தது நூல்களும் அவங்களோட நூலாசிரியர்களும் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. மானுடம் வெல்லும் அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சன் எழுதியிருப்பாங்க. மெர்க்குரி பூக்கள் எழுதியது பாலகுமாரன். அதே மாதிரி வேருக்கு நீர் எழுதியது ராஜம் கிருஷ்ணன். அதே மாதிரி குருதி புனல் எழுதுறது இந்திரா பாரத சாரதி. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, பிடிபயின்று தருவும் பெரும் களிறு போல. இதில் வந்து வினையச்சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பயின்று லாஸ்ட்டு ஊ ஆர் ஈல முடிகிறது தான் வந்து நம்மளுக்கு வினையச்சத்தில் வந்து வரும். அப்போ இதில் ஆன்சர் ஆப்ஷன் பி பயின்று சரியான விடையாக வந்து வரும். அடுத்தது சா என்னும் வேர்ச்சொல்லோட வினைமொன்று வந்து கேட்டிருக்காங்க. அப்போது சாங்கிறதுக்கு வந்து சா அப்படின்னா நம்மளுக்கு இறப்பு அப்படின்னு வந்து மீனிங் வரும். அப்போது செத்தான் அப்படிங்கிறது சரியான விடையாக. அடுத்தது 5 திணைகளும் அதுக்கான உரிபொருளும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மலைனா புணர்தல் அப்படின்னு வரும். அதே மாதிரி காடுக்கு வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு வரும். அதே மாதிரி வயலுக்கு வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும், கடலுக்கு வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, உடைக்கேற்ற வினா வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சேர்ந்த புறவின் நிறைந்தன் திருமேனி ஈர்த்திட்டுயர் துளைதான் ஏறினான். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சிவிமன்னன் வந்து புறாவுக்காக தன்னோட சதையை வந்து அறுத்து கொடுத்ததுக்கான பாடல் இது. அப்போது புறாவோட நிறைக்கு ஈடாக அரசன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறத சரியான வினாவாக வரும். அடுத்தது விடைக்கேற்ற வினா தான் கேட்டிருக்காங்க. முதல் இல்லாருக்கு ஊதியம் இல். ஸோ இந்த வந்து செய்யுளில் உள்ள டைப்பை கொடுத்துட்டு இதுக்காக வினா அமைக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இதுக்கு முதலீடு இல்லாதவருக்கு எது கிடையாது அப்படிங்கிறது வந்து சரியான விடையாக வந்து இருக்கும். அடுத்தது பாருங்கள், பம்மல் சம்பந்தனார் எழுதியது சபாபதி லீலாவதிங்கிற நாடகம். அதே மாதிரி சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதியது அபிமன்யு. பரிதிமார் கலைஞர் எழுதியது ரூபாவதி. அருணாச்சல கவிராயர் எழுதியது ராமநாடகம். இது எல்லாமே வந்து நாடகங்களில் வந்து குறிப்பிட்டு வருது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. பச்சூன் அப்படிங்கிறது வந்து பசுமை ப்ளஸ் ஊன் அப்படின்னு பிரிக்கும். அடுத்தது பெரியன் அப்படிங்கிறத பிரித்து எழுதுனா பெருமை ப்ளஸ் அன் அப்படின்னு பிரிக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அதே மாதிரி பகுபத உறுப்புக்கு எழுதிட்டுருக்காங்க. வாழ்த்துவம் அப்படிங்கிறத வந்து நம்ம பிரித்தா வாழ்த்து ப்ளஸ் இவ ப்ளஸ் அம்மு அப்படின்னு பிரிக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், பொறுத்த சொல்லியிருக்காங்க. அகிலன் எழுதியது சித்திரப்பாவை. ஜெயகாந்தன் எழுதியது சில நேரங்களில் சில மனிதர்கள். கி ராஜநாராயணன் எழுதியது கோபல்லபுரம். அதே மாதிரி கல்கி எழுதியது அலையோசை. நெக்ஸ்ட் பாருங்க, ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என்று அழைத்தார். யார் வந்து ஆதிசங்கரர் திராவிட சிசு அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பகபத உறுப்பிலம் வந்து கேட்டிருக்காங்க. ஆர்த்த அப்படிங்கிறது வந்து ஆர் ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அ அப்படின்னு சரியாக பிரிஞ்சிருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், நாடக உலகின் இமயமலை அப்படின்னு வந்து யாரை சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாடக உலகின் இமயமலைன்னு கூறுவதை நம்ம சங்கரதாஸ் சுவாமிகளை.
அடுத்தது இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். இந்த குறள்ல வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீர் எதுகை வந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுகைன்னா 2ஆம் எழுத்து வந்து ஒன்றி வர்றது. இணைத்தானும் அனைத்தானும்ல வந்து நெய் வந்து ஒன்றா வந்திருக்கு. அப்போ இது கரெக்டு. அடுத்தது சீர் இயைபு வந்து வந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் எழுத்து ஒன்றி வருது. இணைத்தானும் அனைத்தானுங்கிறது வந்து லாஸ்ட் நும் வந்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ இது சரி. அடுத்தது 2வது அடியில் மட்டும் சீர் எதுகை வந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது அடியில் எதுகை வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. பெருமையும் தரும்ங்கிறதும் ரெண்டுத்துலேயுமே வந்து வந்திருக்கு. பட் வந்து நமக்கு சீர் அடியில் மட்டும்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தவறானதாக வந்து வரும். அடுத்தது எதுகை தொகையோட இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் எழுத்து அளவொத்து 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு சரியான விளக்கம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், எது வந்து மோனை இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு முதல் எழுத்து ஒன்றி வர்றது மோனைன்னு பார்த்துருக்கோம். கூவுக்கு கூ வந்திருக்கு, கவுக்கு கா, அதே மாதிரி கூவுக்கு க, அதே வரிசையில் வந்தாலும் இது வந்து நம்மளுக்கு ஒத்துக்கிறது தான். அடுத்தது கூவுக்கு நீ கொடுத்துருக்காங்க, இது தவறானது. அடுத்தது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்சிய உலக. இதில் உள்ள காய்ச்சீர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து தலை படிச்சிங்கன்னா இந்த காய்ச்சீர் என்ன அப்படிங்கிறது வந்து புரியும். ஸோ இதுக்கு சரியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தெல்லாம் அப்படின்னு வரும். இது வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறை நேராக பிரிப்போம். அப்போது எழுத்து தெல், அடுத்தது லாம், நிறை நேர் நேர், இது வந்து காய்ச்சீராக வரும். ஸோ இதுதான் இந்தபடி தான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. அடுத்தது அழிக்கோடிட்ட சொற்களுக்கு வந்து பொருத்தமான இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. கற்றில நாயினும் கேட்க அக்தொருவருக்கு உற்சகத்தின் ஊற்றாந்துணை. இதில் வந்து நாயினும் கேட்கக்கும் ஊற்றாந்துணைக்கும் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு இழிவு சிறப்புண்மை வயங்கொள் வினைமுற்று முதல்நிலை தொழில் பெயர் இது எல்லாமே வந்து ஆன்சராக வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், பெயர் சொல்லோட வகையறுதல் கேட்டிருக்காங்க. முக்கண் அப்படின்னா எந்த அடிப்படையில் வருது அப்படின்னா காரண இடுகுறி பெயர் அப்படின்னு வந்துடும். ஸோ 3 கண் இருக்கிறதுனால காரணம் வந்துட்டு இடுகுறி பெயர்னா வந்து அவங்களுக்கு மட்டும்தான் வந்து குறிப்பிடுறது. இது வந்து பொது பெயரோ இது சிறப்பு பெயரோ வந்து கிடையாது. அப்போ காரண இடுகுறி பெயர் அப்படிங்கிறது வந்து சரியான விடை. அடுத்தது ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியத்தை வந்து கேட்டிருக்காங்க. நீ சிறந்தவன் அல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து சரியான, ஏன்னா வந்து ஒருமையில் வந்ததுன்னா லாஸ்ட்டு அல்லை அப்படின்னு தான் வந்து முடியணும். அடுத்தது பெயர் சொல்லோட வகையை வந்து கேட்டிருக்காங்க. கடல் பணிந்தான் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியாக பெயர் அப்படிங்கிறது வந்து சரியான விடையாக வந்து இருக்கும். அடுத்தது ஆன்செஸ்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லலாம். ஆன்செஸ்டர்னால் நம்மளுக்கு முன்னோர்களை வந்து குறிக்கிறது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது வந்து பொருந்தாத இணையை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஆன்சர் பார்த்துடலாம். காயல் அப்படின்னு கொடுத்துட்டு போக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறானது. அடுத்தது இழப்பினும் பிற்பயக்கும் நற்பால்வை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இழத்தாலும் பிற்பயப்பவை எவை அப்படிங்கிறது வந்து சரியான கொஸ்டினாக வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 2வதும் 4வது வாக்கியமும் வந்து கரெக்டாக வரும். 2வது வாக்கியம் பாருங்கள், காட்டில் முயலும் ஆமையும் நட்பாக இருந்தன. அதாவது முயலையும் ஆமையும் சேர்ந்து சொல்கிறதுனால கடைசியில் வந்து பன்மையில் வரும். அடுத்தது பாருங்கள், மாணவர்கள் நல்லொழுக்கம் உடையவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ மாணவர்கள் வந்தால் நம்மளுக்கு பன்மையில் முடியும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சந்திப்பிழை இல்லாத தொடர் தமிழ் துறை பணியை விரும்பி கேட்டு ஏற்றவர் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சரியானது. அடுத்தது இலக்கண குறிப்பு பொருந்தாத சொல்ல வந்து கேட்டிருக்காங்க. விழி அப்படின்னா என்ன? விழி தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. விழி தொடர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்களை கூப்பிடுறத வந்து குறிக்கிறது. விழிச்சி, அதுதான் விழிச்சி அழைத்தல் அப்படின்னு வரும். அப்போ அம்மையே, மகனே, ஐயனே அப்படிங்கிறதுலாம் வந்து அவர் அழைக்கிறதுல வந்து வருது. அன்னவர்க்கே அப்படிங்கிறது வந்து பொருந்தாதது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டு பாருங்க, இலக்கண குறிப்பு சொல்லை வந்து தெரிந்திருக்க சொல்லியிருக்காங்க. முற்றுமை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முற்றுமைங்கிறது வந்து அந்த வார்த்தை வந்து மொத்தமாக முடிஞ்சிடணும். அப்போது யாருக்கும் அப்படிங்கிறது வந்து இதுக்கு சரியான விடையாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினில் இலக்கணம் வந்து மோஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபுல்லாக வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் வந்து அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.